வணக்கம் அனைவருக்குமே. என்ன ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெமினைன். எப்படி ஒரு அவங்க டிஸ்ப்ளே பண்றதுக்கு இப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. பேண்டி லைனர் சைஸ் இப்படிதான் இருக்கும். எல் சைஸ் இதுதான். அப்படியே ஃபெமினைனோட பேண்ட் அப்படியே கொடுத்திருக்காங்க. லோகோ போட்டு அவங்க லோகோ போட்டே கொடுத்திருக்காங்க. அப்புறம் எக்ஸ்எல் 2XL. 2XL வந்து ஒரு டே ஃபுல்லா என்னால மாத்த முடியாது. ஹெவி ஃப்ளோ இருக்கும். மெனோபாஸ் டைம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு நிறைய போகும் அப்படின்றவங்களுக்காக 2XL. மேம் பார்க்கக்கூடிய இதுல நிறைய பேர் நம்ம ஜென்ஸுமே பர்ச்சேஸ் பண்றீங்க. உங்க அம்மா, அக்கா, உங்களோட ஃப்ரெண்டு, தென் உங்க குழந்தைங்களுக்கு, மனைவிக்கு எடுத்து கொடுங்க. தயவு செஞ்சு இது மட்டும் யோசனையே பண்ணாதீங்க. இது பிடிச்சிட்டு இப்படி நிக்கும் போது நான் பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் மூலியமா நிறைய பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்கிறது. இந்த நீர் கட்டின்னு சொல்றோம்ல, வந்துட்டா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். வரத்துக்கு முன்னாடி தடுக்கலாமான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா தடுக்க முடியும். ஏன்னா ஃபுட் ஹேபிட் மாறுது, எல்லாமே ஏதோ ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம அதை போய் நம்ம ஆராய்ஞ்சோம்னா எதனால வருது அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. சோ இயற்கையாவே அது இப்ப எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சுன்ற மாதிரி போயிடுச்சு. சோ நீர் கட்டின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குடா. ஃபைப்ராய்டுன்றாங்க, என்ன பிரச்சனை. சரி, ஓகே. எனக்கு வந்து டைமிங், அதாவது மெனோபாஸ் டைமா இருந்தாலும் சரி, பீரியட்ஸ் இர்ரெகுலரா, இப்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. எனக்கு 6 மாசம் வரலன்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து, மேரேஜ் ஆகாத பிள்ளைங்க, யங்ஸ்டர்ஸ், 6 மாசம் வரல, 4 மாசம், இதை ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். இதை ட்ரை பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு ஈக்குவலா அந்த ஒரு ரெகுலர் பீரியட்ஸ கொண்டு வருது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய நீர் கட்டிகளா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவா இருந்தாலும் சரி, அந்த கருவுல நம்ம அந்த ஒரு கருப்பை இருக்குல்ல, அதெல்லாமே கிளீன் பண்ணிருக்கு. அந்த கருப்பையவே கிளீன் பண்ணுது. அவ்வளோ ஒரு பொக்கிஷம் மேம் பெண்களுக்கு. இத புடவை வாங்க யோசனை பண்றோமா, நகை வாங்க யோசனை, இது யோசனையே பண்ணாதீங்க. இது 9 லேயர் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் நாங்க கொடுத்து இன்னைக்கு 5 டெக்னாலஜி படி கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து இது லீக் ப்ரூஃப் கிடையாது மேம். எப்படி நீங்க திரும்பி படிச்சாலும் வெளியில வராது. டப்புன்னு அப்சர்வ் பண்ணிடும். வெளியில உள்ள இருந்து வரும்போது டக்குன்னு எடுத்துக்குது. எவ்வளவு கட்டி கட்டியா வந்தாலும் எடுத்துரும். நிறைய பேருக்கு கட்டி கட்டியா வர பழக்கம் எல்லாம் இருக்கும். அந்த மெனோபாஸ் டைமோ இல்ல ஸ்டார்டிங்கோ இல்ல வெள்ளப்படுதலுக்குரிய வெள்ளப்படுதல் வந்து நீங்க பேண்டீஸ்ல டைரக்டா பட்டா என்ன பிரச்சனைன்னு மொடமொடப்பாயிடும். மொடமொடப்பாயிடுச்சுன்னா நம்ம நல்லா வாஷ் பண்றோமா, புஷா கட்டணே இது கொடுக்கவே இல்லை. நீங்க ஊர்ல இருந்தேன், சூப்பரா. இது வந்து டெய்லி நீங்க யூஸ் பண்றதுனால இது 30 நாள் நீங்க வைக்கலாம், தப்பு இல்ல. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு கூட நீங்க எப்ப பீரியட்ஸ் வரும் தெரியாதவங்க அந்த பீரியட்ஸ் டேட் எனக்கு முன்ன பின்ன மாறும் அப்படின்னா அவங்களும் வச்சு பழகிப்பாங்க. பிரச்சனையே இல்ல மேம். இதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுங்கம்மா. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த 500 இருக்கு, கம்மியாகடா பேஷண்ட்ன்றீங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் வரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இல்லைங்க மேம், 500 கீழ ஆகிறது இல்ல, கம்மியாகிறது இல்ல அப்படிங்கறப்ப நீங்க இதை யூஸ் பண்றப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. இது இன்ஃபெக்ஷன், அதாவது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். ரொம்ப சென்சிட்டிவான இடம் அதெல்லாம். அப்ப யூஸ் பண்ணும்போது சர்ஜிக்கல் மெட்டீரியல் வித் பிரீத்தபிள் மெட்டீரியல். இது நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதுல ஆனியான் ஸ்ட்ரிப் இருக்கனால உங்களோட வைரல், அதாவது அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாருமே எடுத்துரும். இதுக்கு 2 விங்ஸ் வரும் 2XL. அப்ப உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபிள். தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்படிதான் வைக்கணும். நீங்க வைக்கும் போது பேண்டீஸ்ல நீங்க மேல சின்னது கீழே பெருசு வரணும். இதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். அதையும் கத்துக்கோங்க. இது யார் மேம் இவங்க அப்படின்னு கேட்டா, விநாயகா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரேடர்ஸ் தானே, விநாயகா ட்ரேடர்ஸ் பொள்ளாச்சி. இவங்க வந்து இது எடுத்துருக்காங்க, ஃபெமினைன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கடை வச்சிருக்காங்க, கடையிலேயே வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்மள்ட்ட பிசினஸ் பண்றாங்க, நம்மள்ட்ட வந்து சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஃபெமினைனும் நான் எடுத்து என் கடையில வச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அவங்க கார்லயே ஸ்டாக் வச்சிருக்காங்க. போக வர யார் கேட்டாலும் ஃபெமினைன் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஃபெமினைனோட சைசஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன், அதோட பேக்கிங். இது வந்து இப்ப ட்ரையல் பேக் மாதிரி உங்களுக்கு வந்து கிட், அந்த இதுக்குள்ள ஹேண்ட்பேக்ல போடுற கிட் மாதிரி குட்டியா டிராவலிங் பேக். இது சாரி டிராவலிங் பேக், அது ட்ரையலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்தது எல்லு வந்து இதுவா, இதுதான் எல்லு, இதுதான் எல்லு. இது பேண்டி லைன், இது பேண்டி லைன். இது நான் யூஸ் பண்றது இது எக்ஸல், இது எக்ஸல், இதுதான் நான் யூஸ் பண்றேன். இது எல்லு, இது 2XL. அம்புட்டு தாங்க, இதுதாங்க சைஸ். எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சைஸ். மேம் எல்லே நாளா சொல்லுவேன், எக்ஸலே போதும். ஃபுல் டே வைக்கிறேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஹெவி ஃப்ளோ இருந்தா கூட அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கு. நல்ல ஹெவி ஃப்ளோவே அவ்வளவு நல்லா அப்சர்வ் பண்ணி நைட் ஒரு தடவை மாத்திட்டீங்கன்னா போறோம். இது ஃபுல் டே வைக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகுமா, அதனால நம்ம கருப்பைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, யூட்ரஸ்க்குன்னா வராது. நம்ம யூட்ரஸ காப்பாத்த போறது இதுதான். அப்புறம் எதுக்கு இதனால நமக்கு எதுக்கு பிரச்சனை வருது?
பிரீத்தபிள், நல்ல குவாலிட்டி, சர்ஜிக்கல் மெட்டீரியல்னால அதோட 9 லேயர்ஸ். அப்படி கிழிச்சு அப்படி போட்டு அப்படி ஃப்ளஷ் பண்ணிடலாம். மதுரை குப்பை 4 எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிருக்காங்க மேம். 5 பேக்கெட் 4 எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங். 5 பேக்கெட் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங். ஃபர்ஸ்ட் காம்போ பேக் ஒன்னு இந்த ஒரு காம்போ பேக் ஒன்னு ஃப்ரீயா. இது ட்ரையல் பேக் மாதிரி, அதாவது ஒரு டிராவலிங் கிட்னு சொல்றாங்க. 2 XL 2 L 3 பேண்டி லைனர் கம்புட்டு தான் இதுல வரும். இந்த ட்ரையல் பேக் ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துறாங்க. 5 எடுத்தா ட்ரையல் பேக் ஒன்னு ஃப்ரீ பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு. ஆமாங்க. இது 4 எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். 5 எடுங்க, பெனிஃபிட் உங்களுக்கு தான்.